வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம சேனலில் பால் பணியாரம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதே கப் அளவில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. 2 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அதோட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது இல்லாமல் எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவை நம்ம போட்டு எடுத்துடலாம். மாவு 2 சைடுமே நல்லா வேகணும். கலர் மாறிடக்கூடாது. பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் பாலையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.